அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசுறாங்க. விஜய் வந்து இல்ல அப்படி அப்படிதான் பேசுறாங்க. சொல்றதோட நிக்காம நிஜத்திலயும் அதை காட்டணும். அப்படி சொல்ற ஜெயக்குமார் தன் மகன் தென்சென்னையில டெபாசிட் போயிட்டா இழந்துட்டானேன்னு வருத்தப்படணுமா இல்லையா? எதுக்காக டெபாசிட் போச்சுன்னா கொஞ்சம் ஆய்வு பண்ணணுமா இல்லையா? அப்படியே வந்துருமா? சொல்லுங்க சார். ஜெயக்குமார் சொன்னதுனால நான் ஜெயக்குமார சொல்றேன் நான். மதுரையில 3ஆம் இடம் போற கட்சியா சார் அதிமுக? கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா 2000 ஓட்டு கம்மியா இருந்தா திருநெல்வேலியில 4வது இடம். அப்படிப்பட்ட கட்சியா அதிமுக? இந்த பலவீனம் ஏன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே அண்ணாமலையோ விஜயோ இப்படி பேச மாட்டாங்க. பேசுறத மக்கள் ஏற்கவும் மாட்டாங்க. உங்களை போன்ற நம்மை போன்றவர்கள் அதை பத்தி சீரியஸா எடுத்துக்கவும் மாட்டோம். இத பத்தி கவலைப்பட மாட்டோம், ஆய்வு பண்ண மாட்டோம், யாரையும் சேர்க்க மாட்டோம், இப்படிதான் நான் தான் அப்படின்னு இருந்தா ஒரு காலத்துல இதெல்லாம் நிஜமா வரும். இன்னைக்கு நிலைமை இல்லைன்னு சொல்றேன். திமுக வெர்சஸ் பிஜேபியோ, திமுக வெர்சஸ் தாவேக்காவோ இன்னைக்கு நிஜம் இல்லைன்னு சொல்றேனே தவிர, எதிர்காலத்திலேயே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நிலைமைக்கு அவங்கள வளர விட்டுறாதீங்க, உங்களை நீங்க தாழ்த்திக்காதீங்கன்னு தான் நான் அதிமுகவுக்கு சொல்ல விரும்புறேன். விஜயோட பாலிடிக்ஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பேரை சொல்லிட்டாரு. அது ரைட்டு. அந்த துணிச்சலை தொடர்றார். பட் செயற்கைத்தனம் தெரியுது அந்த பேச்சுல. இன்னும் கொஞ்சம் சார் இயல்பை தான் சார் மக்கள் ரசிப்பாங்க. காமராஜரையோ மூப்பனாரையோ யாரும் நக்கலா பார்க்கல. அந்த லாங்குவேஜை ரசிச்சாங்க. நம்மள ஒருத்தருங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. நீங்க சும்மா சினிமா மாதிரியே காமிச்சு சினிமா விஜயை ரசிச்சதுனாலதான் நீங்க அந்த 8% 10% டிஃபால்ட்டா உங்களுக்கு வரலாம், வர வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களும் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா சினிமாவில் விஜயை ரசித்தவர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு ஒரு பேச்சு வழக்குல வந்துட்டாங்க. அது நிஜமாவே வந்துட்டாங்களான்னு தேர்தல் முடிவு தான் சொல்லும் நமக்கு. பொதுமக்களையும் உங்களை நோக்கி வர வைக்கணும்னா நீங்க முதல்ல இயற்கையா இயல்பா இருக்கணும். மேடையில அந்த வசனம் மாதிரி நீங்க எழுதி வச்சதை படிக்கிறது தப்பே கிடையாது. பேச பேச அவருக்கு வந்துடும். அப்புறம் எதுக்கு தள்ளி வச்சுட்டு ஃப்ளோவில் பேச ஆரம்பிச்சிருவார். அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது மாறணும். இது நம்ம ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. ஒரு பத்திரிகையாளர் ஒரு லீடர் நம்ம பார்ப்போம். நாளைக்கு யார் ஆட்சி பண்ண போறாரு? உங்களையும் தான் என்னையும் தான். அப்ப என்னுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு பார்க்குற உரிமை எனக்கு இருக்குல்ல. இந்த செயற்கைத்தனத்தை முதல்ல குறைக்கணும். மக்களோடு நெருங்கி வர்ற திமுக அரசு தடுக்குது. எங்க நீங்க நெருங்கி வந்தீங்க? பவுன்சரை வச்சு தள்ளி விடுறீங்க. இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்கணும். உங்க பாதுகாப்பு முக்கியங்கிறத யாருமே மறுக்கல. ஆனா அந்த பவுன்சர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இல்ல தொண்டர்களோட தான் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்படியா சார்? அதை தாண்டி பவுன்சர்கள் எதுக்காக தள்ளி விடுறான்? எதுக்காக பவுன்சர்? ஒரு தலைவனுக்கு எதுக்கு பவுன்சர்? பாதுகாப்பு வேணும், நான் மறுக்கல. இந்த ஒய் பிரிவு போய் கேட்டீங்க, கொடுத்துட்டீங்க. அதுல கூட நேர்மையா நடந்துக்கல விஜய். நான் கேட்டேன், அவங்க கொடுக்குறாங்க கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிவிப்பு வரல. சத்தம் இல்லாம அந்த ஃபைல் மூவ்மெண்ட் நடக்குது. இந்த நேர்மையற்ற செயலை தான் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நடிகர் விஜய் எப்படி நடந்தாலும் ரசிப்பாங்க. ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் தலைவரா இந்த நேர்மையற்ற செயலை சாதாரண ராமசாமி குப்புசாமி கூட மதிக்க மாட்டான், அதை ரசிக்கவும் மாட்டான். இதை முதல்ல விஜய் புரிஞ்சு